ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐசி போயிடுச்சுன்னா நம்ம ஆடியோ போர்டில் எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா 2030 ஐசி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐசி போயிடுச்சு. இதான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை இருக்கு பாருங்கள். அது வாங்க, இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஐசி போடலாங்கிறத பற்றி பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டீசால்ட்ரிங் விக்கு. இதை வச்சு தான் நம்ம சால்ட்ரிங்கை வந்து டீசால்ட்ரிங் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். நம்ம டீசால்ட்ரிங் விக்கை வச்சு நம்ம ஐசியுடைய பின்னில் வந்து சால்ட்ரு பண்ணுவோம். சால்ட்ரு பண்ணும்போது டீசால்ட்ரிங் விக்கு வந்து அந்த ஈயத்தெல்லாம் உறிஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது ஈயம் சரியாக உறிஞ்சிடலாம். இந்த பேஸ்ட்டு பாருங்கள், இது வந்து சால்ட்ரிங் பேஸ்ட். இதை கொஞ்சம் எடுத்து இதில் தடவிக்கங்க. 2 சைடும் தடவிட்டிங்கனாக்கா நெக்ஸ்ட் நம்ம வச்சு இதில் சால்ட்ரு பண்ணும்போது டீசால்ட் ஈஸியாக ஆகும். நல்லா உறிஞ்சிரும் விக்கு ஈரத்தலாம். இதோ பாருங்கள். ஃபுல்லாக இங்கே டீசால்ட் பண்ணியாச்சு. நம்ம ஐசி எடுத்துருவோம். இந்த ஐசி தான் பார்த்தீங்கன்னாக்கா ஐசி எடுத்தாச்சு. நம்ம வேறு புது ஐசியை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ண ஓல்டு ஐசி. இது பார்த்திங்கனாக்கா நியூ ஐசி 2030A ஒரிஜினல் ஐசி தான். இதை நம்ம இப்போ போர்டில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை இந்த பொசிஷனில் வச்சு லாக் பண்ணோம் ஐசியை. போர்டில் இருக்கிற ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பின்னை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹோல்ஸில் போட்டு உட்கார வச்சிட்டோம் ஐசியை. பின்னாடி திருப்பி சால்ட்ரு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சால்ட்ரு பேஸ்ட் எடுத்து நம்ம ஐசி பின்னில் லேசாக தடவிடுவோம். இதான் நம்ம சால்ட்ரு பண்ணும்போது ஸ்ட்ராங்காக பிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஈயத்தை வச்சு சால்ட்ரு பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னாக்கா சால்ட்ரு பண்ணிட்டோம். நம்ம இப்போ அந்த இடத்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஓல்டு ப்ரஷ் ஒன்று எடுத்து நம்ம சால்ட்ரு பண்ண இடத்த க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா அதனால் சின்ன சின்ன பிசு இருந்தால் ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐசி சால்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு போல் எடுத்து ஐசி போட்டு டைட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நெட்டு வச்சு ஐசியை டைட் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சால்ட் பண்ண இடத்த க்ளீன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஐசி வந்து பேஸ்ட்டு போடணும். நான் பேஸ்ட்டு போடாமல் சால்டிங் பண்ணிட்டேன். அதனால் இப்போது இந்த ஐசி பேஸ்ட்டை வந்து ஐசி பேக் சைடில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை போல் போட்டு டைட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு போல்நட் எடுத்து இப்போ சால்டிங் பண்ண ஐசியில் பேக் சைடு போட்டு டைட் பண்ணணும். பாருங்கள், நம்ம ஓல்டு ஐசி ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஐசியை சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த மெத்தட் வச்சு நம்ம வேறு எந்த ஐசி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.